பக்ரீத் ஆடுகளுக்கு எதிராக பன்றிகளை இறக்கிய சங்கிகள், வடக்கில் தீயாய் பரவும் சம்பவம். ஃபுட் ரிவ்யூ வெளியிட்ட இஸ்லாமியர் கைது. வீடியோவில் காட்டப்பட்ட கோவில் எது? யோகியின் காவல்துறை கொடூர அராஜகம். சங்கிகளால் தொழிலை இழந்த முகமது தீபக், கை கொடுத்த சஞ்சய் சிங், நாடு முழுக்க குவியும் ஆதரவு கரங்கள், கதரும் பஜ்ரங்கதள். இது மாதிரி இன்னைக்கு நாடு முழுக்க நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளையும் அந்த செய்திகளோட வீடியோ ஆதாரங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ பக்ரீத் பண்டிகை, ஹஜ் பெருநாள் அப்படின்னு இஸ்லாமியர்கள்லாம் ஒரு பரபரப்பாக அந்த கொண்டாட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு வடமாநில இஸ்லாமியர்கள் பெரிய கவலையில் தான் அந்த பக்ரீத் பண்டிகை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு வீடியோ, ஒரு சங்கிகள், ஒரு பெரிய கூட்டமே வந்து ஒரு இடத்துல பக்ரீத் பண்டிகைக்காக அங்கே ஆடுகள் கட்டப்பட்டு ஆடுகள் வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நாங்கள் போட்டிக்கு வந்து பன்றிகளை கொண்டு வருவோம். இஸ்லாமியர்களுக்கு பன்றினா ஹராமு, அவங்களுக்கு பன்றினா பிடிக்காது, அதனால அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக அவங்களுக்கு எதிராக நான் பன்றிகளை கொண்டு வருவேன்னு சொல்லி பன்றிகளை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு கேடுகட்ட குரூப் அந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதாவது சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மீரா ரோடோடைய பகுதி. இந்த மீரா ரோட்டில் பூனம் கிளஸ்டர் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் ஏரியா. அந்த அபார்ட்மெண்ட் ஏரியாவில் எல்லா மதத்தை சார்ந்த மக்களுமே எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் அங்கே கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செய்கிறாங்கன்னா, இது பக்ரீத்துடைய காலம், ஹஜ் பெருநாளுக்கு ஆடை குர்பானி கொடுப்போம், அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய கறியை நம்மளும் வச்சுப்போம், ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்போம். அப்போ இதுக்காக நம்ம குர்பானிக்காக ஆடு வாங்குறோமே, அந்த ஆடெல்லாம் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஓரமாக, யாருக்குமே எந்த இடையூறு இல்லாமல் ஒரு ஓரமாக ஒரு இடத்துல சின்ன கொட்டகை மாதிரி ஏற்பாடு செய்வோம். ஒரு ஆட்டு கொட்டகை மாதிரி ஏற்பாடு செஞ்சு அந்த இடத்துல அந்த ஆடுகள்லாம் கட்டி வச்சிரும் அப்படின்னு சொல்லி, இது ஏதோ இந்த வருஷம் புதுசாக செய்யலை, அவங்க காலங்காலமாக அந்த அப்பார்ட்மெண்ட் ஏரியாவில், அந்த சொசைட்டி ஏரியாவில் அவங்க செய்கிறது வழக்கம். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஆடெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சங்கிகள், குறிப்பாக சகல் இந்து சமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பஜ்ரங்க தலையோட ஒரு கிளை அமைப்பு தான் சகல் இந்து சமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி குரூப்பு. இவங்க என்னைக்கு அந்த பக்ரீத்துக்காக அந்த ஆட்டு கொட்டகை ஏற்பாடு செஞ்சாங்களோ அன்னையிலேருந்து அந்த சங்கிகள் பெரிய அளவில் பிரச்சனை. எப்படி நீங்கள் ஆடை கட்டி போடலாம், உங்கள் பக்ரீத்துக்காக நீங்கள் பக்ரீத் பண்டிகைக்காக ஆடை இங்கே கட்டி போடுவீங்களா, அப்படி இப்படின்னு பெரிய அளவிலான போராட்டங்கள் பண்ணி நகராட்சி அலுவலகத்தில் போய் புகார் கொடுத்து, காவல்துறையில் புகார் கொடுத்து, இதை தினம் ஒரு போராட்ட விஷயமா, ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்தில், ரெண்டு பிரிவினர்களுக்கு மத்தியில் மோதலை உண்டாக்கக்கூடிய விதத்தில் சங்கிகள் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு கட்டத்து மேலே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, இது இப்படியே விட்டால் பிரச்சனையாக மாறிடும் போல இருக்கு. ஏன்னா வடக்கில் இருக்கக்கூடிய காவல்துறை சொன்னாவா வேணும், சங்கிகள் ஒரு தும்மல் போட்டாலே அதுக்கேற்ற ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ காவல்துறை அந்த கொட்டகையை உடனே கலைங்க, அவங்கவுங்க வீடு அவங்கவுங்க ஆடை எடுத்து அவங்கவுங்களோட இடங்களுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குற நேரத்திலேயே உடனே இந்த சகல் இந்து சமாஜ்னு சொல்லக்கூடிய இந்த பஜ்ரங்கதள் குரூப்பை சேர்ந்த ஒரு குரூப்பு உடனடியாக அந்த ஏரியாவுக்கு பன்றிகளை கொண்டு வராங்க. அவங்க பக்ரீத் பண்டிகைக்காக அவங்க அங்கே ஆடுகளை கட்டி போட்டாங்கன்னா, அப்போ நாங்களும் தானே இங்கே குடியிருக்கிறோம், அப்போ எங்களுடைய சௌரியத்துக்காக நாங்கள் பன்றிகளை கட்டி போடுவோம், ஓகேவா அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாமல் இதோ ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க பண்டிகைக்காக அவங்க வளர்க்கக்கூடிய ஆடு என்ன, அந்த 2 நாளோ 3 நாளோ அந்த ஆடை வளர்த்து ஆடை குர்பானி கொடுத்து ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்க போகிறாங்க. உனக்கு பன்றியை கட்டி போடுறோம், பன்றியை வளர்க்கணும், உனக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? அப்போ எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஆனால் பன்றியை நான் கட்டி போடுவோம் சொல்லி பன்றிகளோட அந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சு பெரிய அளவிலான போராட்டம் செஞ்சு ஒரு கட்டத்தில் போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த பன்றிகள்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இந்த பன்றிகளை அப்புறப்படுத்தக்கூடிய இந்த வீடியோ இன்னைக்கு நாடு முழுக்க பெரிய வைரல். அதாவது இஸ்லாமியர்கள் அவங்களுக்கான ஒரு பண்டிகையை கூட நிம்மதியாக கொண்டாட முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு பாஜகவுடைய வடமாநிலங்கள் இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது. ஏன்னா பாஜக இங்கே ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுலேருந்து பல முக்கியமான தேர்வுகள், முக்கியமான எக்ஸாம் எல்லாமே அந்த ரம்ஜானுடைய நாள்லையும் ஹஜ் பெருநாளுடைய நாளில் தான் எக்ஸாம் வைப்பாங்க. இப்போ கூட பார்த்தோம்னா டெல்லி யூனிவர்சிட்டியில் கரெக்டாக பக்ரீத் அன்னைக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. பொதுவாகவே மே 28ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை அப்படிங்கிறது நாடு முழுக்க பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டாச்சு. ஆனால் பொது விடுமுறையாக இருந்தாலும் அன்னைக்கு தேர்வு எழுத வந்தாகணும், அன்னைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாளை எக்ஸாமுடைய நாளாக, ஒரு பொது விடுமுறை நாளை எக்ஸாமுடைய நாளை தேர்ந்தெடுக்க காரணம் என்னென்னா, நீ நிம்மதியாக உன்னோட பண்டிகையை கூட நிம்மதியாக கொண்டாட முடியாது. ஒருத்தன் கையில் வந்து அவனுக்கு வசதி இருக்குதோ, அவனுக்கு கையில் வாழ்க்கை பெரிய அளவு பொருளாதாரம் இருக்கோ இல்லையோ, பண்டிகை அன்னைக்கு அவன் ஒரு கொண்டாட்ட மனநிலை இருப்பான்ல, அந்த கொண்டாட்ட மனநிலையில் கூட நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கரெக்டாக அந்த பண்டிகை அன்னைக்கு தேர்வுகளை வைக்கிறது. அவங்க குர்பானிக்காக ஆடு வளர்க்குற அன்னைக்கு அங்கே போய் நாங்கள் எதிரில் போய் பன்றியை வளர்ப்பேன், இப்போ ஏற்பட்ட பிரச்சனை. ஏன்னா இந்த பன்றி கலாச்சாரம் இன்னைக்கு சங்கிகள் பெரிய அளவில் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வட மாநிலம் முழுக்க பல இடங்களில், உத்தரப்பிரதேசத்தில், டெல்லி, தலைநகர் டெல்லி வரைக்கும் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு போய்க்குது. இப்போ இந்த குர்பானி ஆடுகளுக்கு எதிராக பன்றிகளை கொண்டு வந்து போராட்டம் செய்கிறது மகாராஷ்டிராவில் நடக்குது. நான் சொல்ற தலைநகர் டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை.
டெல்லியில் இருக்கக்கூடிய ட்ரீநகர்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இதே மாதிரி தான் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லாம் கலந்து வாழக்கூடிய ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள் திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டு வாசலில் கொண்டு வந்து பன்றிகளை கூண்டு போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது யாரெல்லாம் பார்ப்போம்னா, கரெக்டாக முஸ்லீம் வீட்டுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தூண்டி விட்டோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய சங்கிகளோ அவங்க வீட்டு வாசலில் ஒரு கூண்டை போட்டு அதில் ஒரு பன்றியை வளர்க்குறாங்க. என்னன்னா, முஸ்லீம் வந்து வீட்டை விட்டு வெளில வருவார், வெளில பார்த்து அங்கே பன்றி இருக்கும், இந்த பன்றியை பார்த்தா அவர் அருவருப்படையணும், அவங்களுக்கு பன்றினாலே பிடிக்காது, பன்றி இருக்குன்னு தெரிஞ்சால் இப்படி டெய்லி பார்த்து ஒரு கட்டத்தில் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டெய்லி பன்றியை கொண்டு வந்து முன்னாடி வச்சு வளர்க்குறது, பன்றியுடைய ஃபோட்டோக்களை வீட்டு வாசலில் ஒட்டுறது. அதாவது முஸ்லீம் வீட்டு ஆப்போசிட்டில் இந்த பன்றியோடைய ஃபோட்டோ ஒட்டி டெய்லி அவன் ஒரு அருவருப்போட வாழணும். இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் வேணா, நான் பன்றி ஃபோட்டோலாம் ஒட்டலப்பா, விஷ்ணுவோடைய அவதாரங்களில் ஒரு அவதாரம் வராக அவதாரம்ன்ற பன்றியோட ஒரு அவதாரம், அந்த அவதாரத்தோடைய ஃபோட்டோ வச்சு என் சாமியோட ஃபோட்டோ தான் நான் வைக்கிறேன், உனக்கு ஏன்ப்பா எரியுது அப்படிங்கிற மாதிரியான தினம் பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறாங்க. த பிரிண்ட், நியூஸ் மினிட், இது மாதிரியான இந்திய அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் இது சம்மந்தமாக ஒரு முழுமையான ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள்கிட்ட போய் கலந்துரையாடி அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டு முழுமையான ஆய்வு கட்டுரையா த பிரிண்ட்ல அந்த ஆர்டிக்கல் படித்தா ஒரு நல்லா புரியும். த பிரிண்ட் அதில் முழுமையான விபரத்தை அதில் பதிவு செய்கிறாங்க. எந்த அளவுக்கு இவங்களோட சங்கிகளுடைய வெறுப்பு குணம் போயிருச்சு அப்படின்னா, டெய்லி இப்படி பன்றியை வாசலில் வச்சு வளர்க்குறது. ஆனால் இஸ்லாமியர்கள் கண்டுக்கவும் மாட்டாங்க. நீ உன் வீடு, நீ வளர்த்துக்கோ, பன்றியை வளர்த்துக்கோ, என்னத்தனாலும் வளர்த்துக்கோ, நீ பன்றியை வளர்த்துக்கிறியோ இல்லை பன்றிக்கறி சாப்பிட்றியோ. ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தோம்னா, இங்கே திராவிட கழகம் சார்பில், தீகா அமைப்பு சார்பில் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ அன்னைக்கு இந்து மதத்தில் ஒரு சடங்கு வச்சுருப்பாங்க. அந்த கிரகண நேரத்தில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் தீகா அமைப்பு, திராவிட அமைப்பு சார்பில் அது ஒரு மூட நம்பிக்கை, நாங்கள் கரெக்டாக அந்த நேரத்திலே போய் அசைவ உணவு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இது ஒரு திராவிட அமைப்புக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்புக்கோ அல்லது சங்கி அமைப்புகளுக்கோ நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதில் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இந்த ரோல்லே இல்லை. ஆனால் அர்ஜுன் சம்பத் மாதிரி நபர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, நீங்கள் அன்னைக்கு அங்கே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கோ சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அன்னைக்கு நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா நாங்கள் வந்து பன்றி இறைச்சி சாப்பிடுவோம், பன்றி இறைச்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு பிடிக்காது, அதனால் நாங்கள் அங்கே பன்றி கறியை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இதில் சம்மந்தமே இல்லாமல் இஸ்லாமியர்களை வெறுப்பேற்றுறதுக்காக இது மாதிரி செய்வாங்க. சமீபத்தில் ஒரு இந்த முருகர் மாநாடு இதெல்லாம் நடத்துனாங்க தெரியுமா, பாஜக சார்பில் எல் முருகன் சார்பில் நடத்துனாங்க. அப்போ வந்து தீகா சேர்ந்து இங்கே சில யூடியூபர் என்ன பண்ணாங்க, கந்த சஷ்டி கவசம் இது மாதிரியான சில விஷயங்கள் இந்து மத புராணத்தை பற்றி அவங்க தப்பாக பேசிட்டாங்களோ அல்லது அவங்க நம்பிக்கையை புண்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, நீ எப்படி ஒரு நாத்திகன், ஒரு தீகா அமைப்பை சேர்ந்தவன் எங்கள் இந்து மதத்தை நீ இப்படி பண்ணிட்டியா, நான் பதிலுக்கு நபிகள் நாயகத்தை பற்றி தப்பாக எழுதுறேன். இதில் நபிகள் நாயகம் எங்கே தான் வந்தாங்க? செம்ம பிரச்சனை. அவங்க தீக்காவாக இருந்தாலும் நாத்திகராக இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் படி அவங்களும் இந்துக்கள் தான், அவங்களுடைய பதிவின் படி அவங்களுமே இந்துக்கள் தான். அப்போ அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையில் இதில் சம்மந்தமே இல்லாமல் நபிகள் நாயகம் இஸ்லாமியர்களும் எங்கே வந்தாங்க? அப்போ இவங்களுக்கு என்னென்னா, எங்கடா கேப்பு கிடைக்கும் அதில் இஸ்லாமிய வெறுப்பை தீர்த்துக்கிறலாம் அப்படின்னு அலைவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவானுங்க, நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள் வீட்டை விட்டு வட மாநிலத்தை சொல்கிறேன், இஸ்லாமியர்கள் வீட்டை விட்டு வெளில வரும்போது வாசலில் நாங்கள் பன்றியை வச்சுருப்போம், பன்றி கறியை சாப்பிட்டு உங்களை வெறுப்பத்துவோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கண்டுக்கிறதில்ல. நீ பன்றியை வச்சுக்கோ, பன்றியை வளர்த்துக்கோ, பன்றி கறியை சாப்பிடு, இல்லை பன்றி எதை சாப்பிடுமோ அதையும் சேர்த்து நீயே சாப்பிட்டுக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணு மூதேவி அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுக்காமல் அப்படியே டெய்லி போயிடுறது. அப்போ என்னடா டெய்லி நம்ம எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் இவங்க இந்த ஏரியா விட்டு வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் மத வெறுப்போட உச்சத்துக்கு எப்படி போயிட்டாங்கன்னா, அந்த இஸ்லாமியர்கள் வீட்டை விட்டு வரும்போது இவங்க பன்றியை வளர்க்குறாங்களே, அந்த பன்றிக்கு இஸ்லாமிய பெயரை சொல்லி கூப்பிடுறது. அப்துல்லா ஒழுங்காயிரி, சுல்தான் ஒழுங்காயிரி அப்படின்னு சொல்லி அந்த பன்றிக்கு இஸ்லாமிய அப்துல் ரஹீம், சுல்தான் இது மாதிரியான இஸ்லாமிய பெயரை வச்சு அந்த பன்றிகளை கூப்பிடுற மாதிரி இஸ்லாமியர்கள் இந்த அளவு வெறுப்பேற்றணும், அவங்க நிம்மதியாகவே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தினம் வட மாநிலங்களில் இப்போ ஏற்பட்ட மோசமான நிகழ்வுகள் நடக்குன்றத த பிரிண்ட், நியூஸ் மினிட் மாதிரியான பல்வேறுபட்ட ஊடகங்கள் இதை குறிப்பிட்டு காமிச்சு, இன்னைக்கு இந்த பன்றியை வளர்க்கக்கூடிய கலாச்சாரம், பன்றியை நீ நம்பிக்கைக்காக வளர்த்துக்கோ, மதத்துக்காக வளர்த்துக்கோ தப்பு இல்லை, ஆனால் இன்னொரு மதத்தை காயப்படுத்துறதுக்காகவோ அவங்களை புண்படுத்துறதுக்காகவோ இப்படி வளர்க்குறதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி இந்த ஊடகங்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இன்றைக்கி உங்களுடைய வெறுப்பு மனநிலை எந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தன் வட மாநிலத்தில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் முசஃபர் நகர் பகுதியில் பார்த்தோம்னா ஒரு அமீன் சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் ஒருத்தர், அவர் வந்து இந்த ஃபுட் ரிவ்யூ, ஹோட்டல்களுக்கெல்லாம் போய் ஃபுட் ரிவ்யூ போடக்கூடிய ஒரு சேனல், அவர் என்ன செய்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அல் யாமின் சிக்கன் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடை, அந்த கடையில் ஏதோ ஒரு கிரில் சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல், கிரில் சிக்கனில் ஏதோ மசாலா போட்டு ஏதோ க்ரீமாக ஏதோ போட்டு ஒரு இனிப்பு காரம் கலந்து வித்தியாசமாக ஏதோ அந்த ஃபுட்டு செய்கிறாங்க. இந்த ஃபுட் ரிவ்யூ அவர் போடுறாரு.
போடும்போது அந்த ஃபுட் ரிவ்யூ போட்டுட்டு இந்த கடை எங்க இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. அந்த கடையை மென்ஷன் பண்ணும்போது முசஃபர் நகர்ல இருக்கக்கூடிய ஷிவ்சவுக் டெம்பிள், அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் இருக்குல்ல, அந்த சிவன் கோவில் வழியா போனா அந்த கடை இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இது இயல்பு தான். எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே அங்க இருக்கக்கூடிய, இப்போ நம்ம இங்க போறோம், இங்க ஒரு மசூதி இருக்கும், மசூதிக்கு 4 கடை தள்ளி மசூதி வழியா போனா இந்த கடை வந்துடும். இங்க ஒரு சர்ச் இருக்கும், சர்ச்சில் இருந்து 3 கடை தள்ளி இங்க இந்த கடை இருக்குது. இங்க ஒரு கோயில் இருக்கும், பெருமாள் கோயில் இருக்கும், பெருமாள் கோயில இருந்து நேரா வந்து ரைட்டு திரும்பினா அந்த இடம் வந்துடும். இதெல்லாம் அடையாளங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெயர். இது இயல்பா எல்லாருமே இயல்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ அந்த மாதிரி இவர் அந்த வீடியோவில் என்ன செஞ்சிருக்காரு, அமீன் சொல்லக்கூடிய இந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஃபுட் ரிவ்யூ வந்து சிக்கன் வந்து இந்த கடையில் நல்லா இருக்கும், இந்த சிக்கன் கடை எங்கே இருக்குன்னா முசஃபர் நகரில் ஷிவ்சவுக் டெம்பிள் பக்கத்தில் இந்த கடை இருக்குது, ஏன்னா அந்த கோயில் பக்கத்தில் இந்த கடை இருக்குது, இதுதான் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ எப்படி ஒரு அசைவ உணவுக்கு எப்படி நீ சிவன் கோயிலை நீ அடையாளமாக காட்டலாம்? ஏன்னா ஃபுட் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுட் அந்த கடையெல்லாம் காட்டிட்டு அந்த கடைக்கு வரக்கூடிய அந்த அந்த பாதை எல்லாருமே காட்டுறது வழக்கம். அதுதான் ரிவ்யூவோட ஒரு முறையாக, அது அப்படி பண்ணால் அந்த ரிவ்யூ நல்லா இருக்கும். அந்த கடைக்கு வரக்கூடிய அந்த தெருவை காட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த பையன் அந்த தெருவை காட்டும் போது அதில் அந்த கோயில் இருக்குதான். எப்படி நீ ஒரு அசைவ உணவுக்கு எப்படி நீ கோயிலை காட்ட போச்சு அப்படின்னு சொல்லி இதை ஒரு பிரச்சனையாக போட்டு சோஷியல் மீடியாவில் பெரிய பிரச்சனையை கிளப்பி அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச போலீஸை டேக் பண்ணி இதை ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. உத்தரப்பிரதேச போலீஸை பொறுத்த வரைக்கும் தெரியுமே, அவன் வீட்டில் தொழுதா கூட பிடிச்சிட்டு போய் கேஸை போடுற ஒரு போலீஸு. ஒரு கறிக்கடையில் பேப்பரோ கவரோ ஏதோ மடிச்சு கொடுப்பாங்க இல்லையா, பார்சலுக்கு மடிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாய் ஒருத்தர் கறிக்கடையில் பேப்பருக்கு மடிச்சு கொடுத்தாராம். அந்த பேப்பருக்குள்ளே ஏதோ விஷ்ணு போட்டவோ சிவன் போட்டவோ ஏதோ இருந்திருக்கான். பேப்பரில் வரும்ல விளம்பரம், கோயில் சம்மந்தமான விளம்பரம், பக்தி சம்மந்தமான பக்தி மலர்னு வரும். அந்த பேப்பரை மடிச்சு கொடுக்கறது வழக்கம். எப்படி நீ கறிக்கடையில் பக்தி மலர் எப்படி மடிச்சு கொடுக்க போச்சு, நீ வேணும் தானே செஞ்சிருக்கேன்னு சொல்லி கறிக்கடை பாய் மேலேயும் வீட்டில் தொழுற மேலேயும் வழக்கு போட்ட உத்தரப்பிரதேச போலீஸு இதை மட்டும் விட்டுறாவ போகிறாங்க. அப்போ இப்போ ஏற்பட்ட புகார்கள் கொடுத்தோன்னே இதுக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கா? ஒரு ஃபுட் ரிவ்யூ போடுறான், இந்த தெரு வழியாக வாங்க, அந்த கோயில் பக்கத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த கடை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சட்டப்படி ஏதாவது குற்றமா? இது ஒரு பயங்கரவாத செயலா? ஆனால் இது எதையுமே போலீஸ் கன்சிடர் பண்ணாமல், இது சட்டத்தின்படி முறையா சரியா எதையுமே பார்க்காம ஒரு புகார் வந்துச்சு, அவனை நான் கைது பண்ணுறேன்னு சொல்லி உடனடியாக அவனை அரெஸ்ட் பண்ணி, கொடுமை என்ன தெரியுமா, வெறும் அரெஸ்ட் பண்ணி அவனை வார்ன் பண்ணதில்லை, அவனை பிடிச்சி செல்லை தூக்கி போட்டு அதை போலீஸே ஃபோட்டோ எடுத்து உத்தரப்பிரதேசத்துடைய முசஃபர் நகருடைய காவல்துறை அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் இதை ஒரு போஸ்ட்டும் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு வந்து அவருடைய வீடியோவில் வந்து சிவன் கோயிலை காட்டிட்டாரு, பல்வேறுபட்ட புகார்கள் வந்ததால் அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஏன்னா அவர் பெரிய பயங்கரவாத குற்றத்தை செஞ்சிட்டார் இல்லையா, அதுக்கு இவங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லி இதை ஒரு பெருமையாக போஸ்ட் வேற போடக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு வட மாநிலங்களில் காவல்துறையோட நிலைமை இந்த லட்சணத்தில் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த வெறுப்பு மனநிலை இவங்க யாருமே ஒரு கட்டத்தில் வெறுப்பு மனநிலை இஸ்லாமியர்களை தாண்டி கிறிஸ்தவர்களை தாண்டி இன்னைக்கு இந்துக்கள்கிட்டே வெறுப்பு மனநிலையை கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தீபக்குடைய உதாரணம். தீபக்குடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாடு முழுக்க பெரிய அளவில் வைரலாக இருந்தது. தீபக் வந்து அங்கே ஹல்க் ஜிம்முன்னு சொல்லி ஒரு ஜிம் ஒன்று வச்சிருக்கிறாரு. அவருமே நல்ல ஒரு பாடி பில்டர். அப்போ அவங்க ஜிம் வச்சிருக்கும் போது அந்த பகுதியில் வக்கீல் அகமதுன்னு சொல்லக்கூடிய ஒரு 70 வயசு ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர், அவர் வந்து ஒரு துணிக்கடை, அவரு ரொம்ப வருஷமா பாபா துணிக்கடைன்னு சொல்லி ஒரு துணிக்கடை ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சில சங்கிகள் இந்த பாபான்ற வார்த்தை இந்துக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை, இந்துக்கள் பிரபலமாக அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை, இந்த பாபான்ற வார்த்தை நீ எப்படி ஒரு இஸ்லாமியன் உன் கடைக்கு எப்படி நீ பேரை வச்சிருக்கலாம், இந்த பேரை நீ எடு, கடையை காலி பண்ணு சொல்லி அங்கே தொடர்ந்து பிரச்சனை பண்ணானுங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தீபக் அவர் வந்து அதுக்கு ஏண்டா அந்த பாபான்றது ஏண்டா உனக்கு ஒரு கொடுக்கப்பட்ட பேரா, அது நீ லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறியா, அது பொதுவான பேர் தானடா சொல்லி அவங்கள்ட்ட வந்து நியாயம் கேட்குறாரு. அப்போ உடனே கேட்டாங்க, நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னானுங்க. இவனுங்களுக்கு எப்போவுமே நியாயம் கேட்டால் உன் பேர் என்ன, ஏன்னா அவன் முஸ்லீமாவோ கிறிஸ்தவனாக இருந்தால் அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணலான்னு சொல்லி அவனுங்க பேரை கேட்டானுங்க. உடனடியாக தீபக் என்ன சொன்னார், என் பேர் முகமது தீபக் அப்படின்றாரு. உன் பேர் முகமதா தீபக்கான அவங்களே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு திணறிட்டானுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நெக்கலாக பேசணுன்னே தீபக் அவங்களை அடிக்க போனோன்னு தெரிச்சு ஓடிட்டானுங்க சங்கிகள். ஆனால் அந்த சம்பவம் நடந்த வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு தீபக் எப்பேற்பட்ட இன்னல்களையும் இக்கட்டுகளையும் சந்திச்சாரு அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தீபக் ஹல்க் ஜிம்னு ஒரு ஜிம் நடத்திட்டு இருக்கிறாரா, அந்த ஜிம்மில் கிட்டத்தட்ட 150 பேர் அங்கே மெம்பராக தினமும் வந்து ஜிம் உடற்பயிற்சி வந்து செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அது மூலியமாக அவருக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மாத வாடகை 40,000 50,000 வாடகை கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு ஜிம்முங்கிறது பெரிய ஏரியாவில் தான் நடத்த முடியும். 40,000 என்னோ வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த சங்கிகள் இந்த பிரச்சனை பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பில்டிங் ஓனருக்கு போய் ப்ரெஷர் கொடுக்குறது, இவர் இங்கே ஜிம்மு வச்சிருந்தாரு, தீபக் இங்கே ஜிம்மு வச்சிருந்தாருன்னா உனக்கு நான் பில்டிங்கில் நாங்கள் எப்படியாப்பட்ட பிரச்சனை பண்ணுவோம், உனக்கு நிர்வாக ரீதியாக பேர்பட்ட டார்ச்சர் கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை காலி பண்ண வைன்னு சொல்லி டெய்லி அவருக்கு போய் டார்ச்சர், பில்டிங் ஓனருக்கு போய் ஒரு பக்கம் டார்ச்சர் கொடுக்குறது. இன்னொரு பக்கம் அந்த ஜிம்மில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ, யாரெல்லாம் தினம் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்கிறது, அவன் நம்ம இந்து மதத்துக்கு எதிராக இருக்கான்டா, நம்ம சனாதானத்துக்கு எதிராக இருக்கிறான்டா, முஸ்லீம்களுக்கு இதுவாக இருக்கான், வந்து ஒரு முஸ்லீமாக மதம் மாறிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஜிம்முக்கு வரவங்கள்ட்ட ஒரு வெறுப்பு பேச்சை பேசி அந்த ஜிம்முக்கு யாரையுமே வரவிடாமல் ஆக்கிட்டாங்க. 150 பேர் அங்கே இப்போ உடற்பயிற்சி செஞ்ச ஜிம்மில் இன்றைக்கி வெறும் 15 பேர் தான் உடற்பயிற்சி செய்கிறாங்க.
அப்போ 15 பேர் உடற்பயிற்சி செய்ய அதில் வரக்கூடிய ஃபீஸை வச்சு 40,000 50,000 வாடகைன்றது கொடுக்க முடியாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு அட்வான்ஸ் கொடுத்ததுலேருந்து 4 மாதம் இந்த சம்பவம் நடந்து ஜனவரி 26 கரெக்டாக குடியரசு தினம் அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது. இந்த குடியரசு தினம் நடந்து 4 மாதம் ஆச்சு. இந்த 4 மாதமாக அவரால் நிம்மதியாக வாடகை கொடுக்க முடியல. அவருக்கு தேவையான வருமானம் வரல, அதனால் வாடகை கொடுக்க முடியல. இருக்கக்கூடிய அட்வான்ஸுமே வாடகை கழிச்சு இன்னைக்கு அட்வான்ஸுமே காணாம போச்சு. அப்போ இப்போ ஏற்பட்ட நேரத்தில் அவ்வளோதான், என்னோட ஜிம்மே நான் காலி பண்ணுறேன், இருக்கக்கூடிய பொருளை எங்கேயா செகண்ட் ஹேண்டில் பழைய விலைக்கு கொடுத்துட்டு என்னோட ஜிம்மே நான் காலி பண்ணி எங்கேயாவது ஊர் பக்கம் எங்கேயா போகிறேன் அப்படின்னு சொல்லி தீபக் மன நொந்து போய் இந்த பதிவு விட்டார். அதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரியான ஊடகங்கள் அதை பதிவு செய்கிறாங்க. தீபக்குடைய நிலைமை, ஒரு மனிதநேயத்துக்காக குரல் கொடுத்ததுக்கு தீபக் இன்னைக்கு இந்த நிலைமையில நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதை ஒரு ஆர்டிக்கலாக பதிவு செய்கிறாங்க. அப்போ தீபக்கு யாருமே கை கொடுக்க யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு நேரத்தில் இப்போ அவருக்கு முதல் ஆதரவுக்கரமாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த சஞ்சய் சிங், அந்த கட்சியோட மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்தார். சமீபத்தில் இவரை தான் இடி கேஸ் எல்லாம் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த சஞ்சய் சிங் இன்னைக்கு குரல் கொடுத்துருக்காரு. ஒரு வயதான இஸ்லாமியர்களுக்கு, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுத்ததுக்காக ஒருத்தங்க பாதிக்கப்படுறான், அவனுக்கு உதவ வேண்டியது ஒரு இந்தியனா என்னோட கடமை. அதனால என்னுடைய கடமையை நான் ஒரு 50,000 அவருக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறேன். அவருடைய ஹல்க் ஜிம்முக்கு நான் 50,000 கொடுத்து உதவி செய்கிறேன். இது மாதிரி எல்லாருமே அவருக்கு ஆதரவு கரம் நீட்டுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த QR கோடு, அவருடைய ஜிம்முடைய பேமெண்ட்டு, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாத்தையுமே எடுத்து சஞ்சய் சிங் இந்த பதிவு போடுறாரு. அவர் இந்த பதிவு போட்டதுக்கு பிறகு நாடு முழுக்க பலவரும் அவருக்கு இன்னைக்கு தீபக்கு இன்னைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ சங்கிகள் ஏதாவது வெறுப்பு மனநிலையில் இருந்தாலும் இங்கே நலவுகளை விரும்புகிறவங்க, மனிதநேயத்தை விரும்புகிறவங்க நாடு முழுக்க இருக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தீபக் ஒரு உதாரணம். தீபக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கும் உதவுறதுக்கு இன்னைக்கு மக்கள் வராங்க இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ இஸ்லாமியர்கள் தினமும் இவ்வளவு பிரச்சனைகளோட தான் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பண்டிகையை கூட நிம்மதியாக கழிக்க முடியல. இன்னைக்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய ஜும்மா மஸ்ஜித், ஸ்ரீநகரில் மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல், பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் என்னைக்கு இவங்க ஆர்டிகல் 370 கொண்டு வந்தாங்களோ, ஆர்டிகல் 370 ரத்து செஞ்சாங்களோ, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கே ஒரு ஈது பெருநாள், ஒரு பெருநாள் தொழுகை அந்த இடத்துல தொழ முடியல. 8 வருஷமா அங்கே பெருநாள் தொழுகைக்கு தடை, பெருநாள் தொழுவதற்கு அனுமதி இல்லை. இப்போ ஏற்பட்ட நிலைமை, அவனோட பண்டிகை அவனோட இடத்துல அவன் விரும்பினபடி அவன் மத நம்பிக்கைப்படி கொண்டாட முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு இஸ்லாமியரோட வாழ்க்கை இவ்வளவு பெரிய கஷ்டங்களோட போயிட்டு இருக்கு. அதனால தான் ஹஜ்ஜி பெருநாள் அப்படிங்கிறது தியாக திருநாள் சொல்லுவாங்க. அன்னைக்கு அது ஒரு தியாக மனநிலை வரணும், இறைவனுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும், நேர்மையான வாழ்க்கை வாழ்றதுக்காக பல தியாகங்கள் வரதான் செய்யும், அந்த தியாகங்களை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்படி தினம் பல தியாகங்களோட இந்த சங்கிகளோட வெறுப்பு அரசியலுக்கு மத்தியில் மனிதநேயத்தை விரும்பி இங்கே இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு, ஜனநாயகத்துக்கு உட்பட்டு இங்கே இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அந்த இஸ்லாமியர்கள் இவ்வளோ தியாகத்தோடு இன்னைக்கு இந்தியாவில் அவங்களுடைய நாட்கள் கழியக்கூடிய நேரத்தில் அந்த இஸ்லாமியர்கள் சார்பில் ஹஜ்ஜி பெருநாள் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை நம்ம பேட்டை டிவி சார்பில் பதிவு செஞ்சுக்கிறோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.